சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகள் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களுக்கான தொகுதிகளுடைய மறு சீரமைப்பு சட்டம் இப்போது மீண்டும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புதியதொரு மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதாக செய்திகள் வந்ததை ஒட்டி அது மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள் எண்ணிக்கை அமையப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டதை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதில் 1971ஆம் ஆண்டு அரசியல் சட்டத்தினுடைய சரத்துக்களின்படி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு தனி சட்டத்தை இயற்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அந்த திட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக சமமற்ற நிலை வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நிலவுவதால் அந்த சட்டத்தை சீரமைப்பு செய்வதை 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம் என்று முதலில் தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. ஆக மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம். சென்சஸ்ங்கிறதும் பாப்புலேஷனுங்கிறதும் cannot be exclusive ரீசன் ஃபார் தி மறுசீரமைப்பு என்பதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தான் பொருள் கொள்ள வேண்டும். எனவே தான் இப்போது அப்படிப்பட்ட எந்த கடப்பாடுகளையும் நிபந்தனையும் இல்லாத நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை சீர்மையாக நிறைவேற்றியிருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது, 1971ஆம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும். அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில். அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளிவாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை, உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தவறு. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறம்பாங்க, அது மாதிரி வாங்கிறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல, தமிழக அரசும் ஏற்புடையதல்ல என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு வட மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதி தான். எனவே தான் சொல்கிறோம், புரோரேட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71இல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். 71 மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் 848 இருக்கைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் 848 இருக்கைகள் போட்டிங்கன்னா நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோரேட்டா பேசிஸில் போனால் எங்களுக்கு குறையும். அப்போது அந்த அடிப்படையில் இல்லாமல் 71 என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற 40 புரோரேட்டாவாக எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கும் உயர்த்தணும். நம்ம மாநிலத்தில் சரி, மற்ற மாநிலத்தில் சரி
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 10 லட்சம் பேர் சந்திக்கும் சூழலுக்கு ஒரு மாற்றி அமைச்சா ஒரு கம்மியான எம்பிக்கள் செயல்படுத்துறதுனால அது நல்ல விஷயம் தானே. 23 நம்ம இல்லை நமக்கு குறையுது இல்லை. நீங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், 20 லட்சம் சொல்லி வச்சுங்க. 20 லட்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 33 சீட் ஆகிடலாம். அவங்களுக்கு வந்து அதிகமாக இப்போ எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லேயே இருக்குது. நமக்கு 8 சீட் குறையுது. மக்கள் தொகை அடிப்படையில் போனால் குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி எழும். அப்போ அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் வந்து முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் முன்னேறி இருக்கோம். அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம். பல்துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2 இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம், நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. எது டீலிமிட்டேஷன் பண்ணுறதா இருந்தால் ஸ்டிக் ஆன் 1971 because 1971 Parliament deliberated willfully and wantonly that the scheme which is being adopted by the southern states gave us some negative impact on population which is not sustainable under law. 1971 அடிப்படையை வச்சு நம்ம எப்போ அதை கொண்டு வந்தாலும் ஒரு காலத்தில் நம்ம வந்து எப்படியோ மார்க்சிஸ்ட் கொண்டு வந்தோம்னா எப்போவுமே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அதிகமாக ஒரு 20 வருடம் கழிச்சு மக்கள் தொகை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமமாக இருக்காதுல்ல. அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் 71 பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் உதாரணமாக இதனுடைய இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை வந்து நாங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. நாளைக்கு வந்து ஒரு நீட் பர்த் சம்மந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது இந்திய எதிர்ப்பு சம்மந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது. அப்போ வாக்கெடுப்பில் என்ன பண்ணுவாங்க, வட மாநிலங்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெரிக்கப்படும். அப்போ வந்து தி கொஸ்டின் will arise whether தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா ஆர் நாட். அமித்ஷா பேசுனது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க பேசும்போது திரும்ப சொன்னது குறையாது. எந்த அடிப்படையில் சொல்றாங்க சார்? குறையாது, மற்றவனுக்கு கூட கூடாதுல்ல சார். தமிழ்நாட்டு குறையாது, 39 இருக்கும். உத்தரப்பிரதேச 80 120 தானே உங்களுக்கு பாதிப்பு தானே. சேம் இங்கேயும் ரைஸ் பண்ணணும். அது ரைஸ் பண்ணால் ப்ரொபோஷனல் அதான் 71. அது அவங்க தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சார். ப்ரோரோட்டாங்கிறது தான் பிரச்சனை சார். ஹவு many சீட்ஸுங்கிற நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ப்ரோரோட்டா ஆன் வாட் பேசிஸ்? ஆன் தி பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் கான்ஸ்டிட்யூன்சி ஆஃப் எம்பி எம்எல்ஏஸ். அதுக்கு இப்போ எடுத்து படிச்சு பாருங்களேன். நீங்கள் தானே கைட் பண்ணணும். ஒருவேளை கிளியர் பண்ணால் எனக்கு சொல்லுங்கள். அவங்க இன்க்ரீஸ் ஆகும். இதுவரைக்கும் பரிசு பண்ணவே இல்லையே. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. 71 பண்ணக்கூடாது சார். நான் ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவல்ல. நாடாளுமன்றத்தில் வந்து இது குறித்த வந்து விவாதம் வந்திருக்கு. வருகிற போது தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 1971 நம்ம தான் வந்து குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தோம். அதை வந்து யூபி கேட்கல, பீகார் கேட்கல, ஆனால் தமிழ்நாடு கேட்டிருக்கு, கேரளா கேட்டிருக்கு. அந்த குரல் நியாயம் இருக்குது. அதனால லெட் இட் பி கெப்ட் இன் அபைன்ஸ் ஃபார் 25 இயர்ஸ். 25 வருஷம் தள்ளி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? ஆஃப்டர் டூ டெலிபரேஷன் தி பார்லிமெண்ட் தே அப்ளைட் தேர் மைண்ட். அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரதமரோ நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே பத்தி பேசல, இதுக்கு டிஎம்கே இப்ப எதுக்குன்னு கேக்குறாரு. எது 26ல பண்ணணும்னு சட்டம் யாரு? நாடாளுமன்ற கட்டடம் துவக்கும் போது இடம் பத்தாது, 850 எம்பிகள் வர வேண்டியிருக்கிறது சொன்னது யார்? இல்ல சார், இப்போ அந்த விஷயத்தை கையில எடுக்கிறது ஏன்னு கேக்குறாங்க சார். ஒன்றும் கேட்கல. புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு 850 சீட் போட்டீங்க? எத்தனை சீட் போட்டீங்க? அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்கிறேன்னே. அவர் வந்து பார்லிமெண்ட் திறக்கும்போது என்ன சொன்னார்? இந்தியில் சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்க்ரீஸ், எம்பிஸ் வில் இன்க்ரீஸ், வேர் வில் தே சிட். இது வந்து இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங். அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொன்னார், தி டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் would begin ரைட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜெனரல் எலெக்ஷன். 23 சொல்கிறாரு, அமித்ஷா சொல்கிறாரு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லாமல் இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை வந்து எவ்வளோ வந்து கருத்து கூறுறாரு இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் ஆக்ஷன் சொன்னார்? ஏன் 2023 செப்டம்பரில் வந்து டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்றா போகணும்னு சொன்னார்? என்ன அவசியம்? வாட் இன்கமெண்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர் டு சே ஆல் தி ஸ்டேட்மெண்ட் தட் ப்ராம்ப்டட் அஸ் பை அவர் சீஃப் மினிஸ்டர் டு சே சம்திங். ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவை சத்தியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நடக்கக்கூடிய போராட்டத்தை மடைமாற்றத்துக்காக தான் டிஎம்கே வேணாம் சார், பாவம் சார். சார் வேற பேசுவேன். They are not up to the mark. They are not up to the mark. ஆன்டி நேஷனல் டெண்டன்சி எப்பவுமே வந்து தமிழகத்துல இருக்கு. யாருக்கு? யாரு?
ஆன்டி தமிழியன் டெண்டன்சி எப்பவுமே பிஜேபிக்கு இருக்கு சார். ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான், ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான். மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது. மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் தனியாக இருக்கோம், நாங்கள் தனியாக என்ன அர்த்தம்? அவர் தானே சொல்லணும். லெட் ஹிம் டெல் சார். நாளைக்கு வந்து நான் வந்து ப்ரோரேட்டா என்பது நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி சொன்னால் we will withdraw the all party meeting. What is a necessity for us? நாங்கள் இன்னும் டெலிபரேஷன் அதான் இங்கே நோக்கம் சார், அதுதான் இங்கே நோக்கம். அதாவது வந்து இவங்க வந்து டிஸ்ஆனஸ்ட், ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி வந்து இந்தியை கொண்டு வந்தப்ப ஏன் இந்தியை கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்லை, சமஸ்கிருதம் நோக்கம்னு ஓப்பனாக சொன்னார் சட்டசபையில். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா ஒரு ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்கிறது இல்லை, உண்மைக்கு காரணம் தான். அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. 71 அதுதான் சாரி. அந்த தனி மனிதருக்கு சொல்லியிருக்கு அரசியல் சட்டம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்லை, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்கிறது தான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால் நாங்கள் குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இப்போ வேணாமா? நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க, நாங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுகிறப்ப ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்குது. தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் என்ன சொன்னோம், நான் இப்போ சமமற்ற இருக்கேன், யாரால? ஒன்றால், நீங்கள் கொண்டு வந்து திட்டத்தால், நீங்கள் கொண்டு குடும்ப கட்டுப்பாடால். அப்போ நாங்கள் சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியதில்லை. அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, ஆல் பார்ட்டி மீட்டில் முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தானே முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்பயே கேட்குறேன் சார். சார், we are demanding now itself. ப்ரோராட்டாங்கிறது என்ன? Whether it is on the basis of the census or on the basis of existing vacancies, existing number of constituencies. Right. சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய கல்விக் கொள்கை, எஸ்எஸ்சி நிதி ஒதுக்கீடு, இதை முடிங்க. பாராளுமன்ற மறுவரை இப்பெல்லாம் வந்து மாநிலங்களுக்குடைய குறை இருக்கக்கூடாது, இந்த கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கும் நோக்கத்தை தான் சார். இட் இஸ் a deliberate attack and assault on the principle of the federalism, federal constitution of India. இவங்க பண்றது எல்லாமே அது. அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் சட்டத்தை திருத்தணும், அடிப்படை பண்புகளை மாற்றணும், basis of the constitution has to be amended, which was given by 13 judges after 68 day deliberations. 13 நீதிபதிகள் உட்கார்ந்து 68 நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்கிறார். நாடாளுமன்றத்தில் கேட்டோம், இல்லை நாங்கள் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நாங்கள் பிரிவினை கொண்டு வாங்க சொன்னேன். தேர் ஹேவிங் நோ கட்ஸ்.